அந்த காலத்துல குழந்தைகளை தான் அதிகமாக வேலையில் அமர்த்தினார்கள். குறிப்பாக ஏழையாக இருக்கும் குழந்தைகளை. குவித்திருக்கும் அந்த புத்தகத்துல ஒரு புத்தகத்தை எடுக்கிறது கஷ்டம். ஆனால் ஒரு நூலகத்துல ஒரு குறியீடோட வைத்திருக்கும் புத்தகங்களை எடுக்கிறது ரொம்ப சுலபம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கனவே வா வா என்ற அந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கனவுகள் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. பலவிதமான கனவுகளை நாம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம் நமது தேவைகளை பூர்த்தி செய்கின்ற கனவுகள். அடுத்தது நமது உடல், மனது, உணர்வுகளை ஆய்வு செய்யும் கனவுகள். ஆய்வு செய்த பிறகு அடுத்த நிலை நம்மை வழிகாட்ட வேண்டும். ஆகவே இப்பொழுது வழிகாட்டுகின்ற கனவுகளை பற்றி நம்ம சிந்திக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு அவர் தன்னுடைய தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவது ஏதோ தலை வச்சு ஆசீர்வாதம் பண்றது மாத்திரம் அல்ல. எந்த மகன் தந்தையின் ஆசீர்வாதத்தை வாங்குகிறாரோ எல்லா சொத்துக்களும் அவர்கிட்ட போயிடும். மூத்த மகன் ஏசாய் நியாயப்படி பார்த்தா அப்பாவுடைய சொத்துக்கள் எல்லாமே ஏசாய்க்கு செல்ல வேண்டும். ஆனால் யாக்கோபு தன்னுடைய அம்மாவோடு சேர்ந்து அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான். அந்த சொத்து, அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தனக்கு வர வேண்டும் என்று. நமக்கு தெரியும், அப்பாவுக்கு பிடித்த கறியை சமைச்சு அப்பா கிட்ட கொண்டு வந்து அன்னம் போன்று உடை அணிந்து ரோமங்கள்லாம் இருப்பது போன்று நடித்து குரலை கூட மாற்றி அமைத்து அப்பாவையே ஏமாற்றி அப்பாவுடைய தந்தையோட ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறார், சொத்துகளையும் பெற்றுக்கொள்கிறார். அப்புறம் அண்ணன் சும்மா விடுவானா? பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது யாக்கோப் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுகிறார். ஓடியவர் இரவிலே ஒரு கல் மீது தலை வைத்து தூங்குறார். அப்ப அவருக்கு கனவு. தொடக்க நூல் 28வது பிரிவு 12 22 வசனங்கள்ல பார்க்கிறோம். அவருக்கு ஒரு கனவு, யாக்கோபுக்கு ஒரு கனவு. அந்த கனவுல அவருக்கு இறைவன் ஒரு செய்தியை கொடுக்கிறார். அதாவது தன்னுடைய உயிருக்கே ஒரு ஆபத்து, நிராகரிக்கப்பட்ட ஒரு அந்த வெறுமை உணர்வு, என்ன செய்வதென்று தெரியாத ஒரு குழப்பம், உயிர் போய்விடுமோ என்ற ஒரு கலக்கம். இதோடு யாக்கோபு நடந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப களைப்பா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, மனதில் ஒரே குழப்பம். அந்த குழப்பத்தோடு அவர் படுத்திருக்கும் பொழுது இறைவன் அவருக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். அந்த கனவிலே அவர் படுத்திருக்கிறார். ஒரு நீண்ட ஏணி, எவ்வளவு நீளமான ஏணினா மண்ணுக்கும் விண்ணுக்கும் அது பாலமாக இருக்கிறது. அப்ப அந்த ஏணியில பார்த்தால் ஒரு பக்கம் யாக்கோபு, மறுபக்கம் இறைவன், நடுவுல வானதூதர்கள் மேலும் கீழுமாக போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அந்த கனவு வழி நடத்தும் கனவு. அந்த கனவு யாக்கோபுக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்றால், இந்த உலகம் உன்னை கைவிடலாம், இந்த உலகம் உனக்கு கேடு விளைவிக்க நினைக்கலாம், உன்னை காயப்படுத்த நினைக்கலாம். கவலைப்படாதப்பா, நீ கடந்த காலத்துல ஏதோ செஞ்சிட்ட, ஆனா இப்பொழுது உன்னுடைய தனிமையில், உன்னுடைய வெறுமையில், உன்னுடைய குழப்பத்தில் நீ கடவுளை நாடுற. ஆகவே உனக்கும்
கடவுளுக்கும் அந்த ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு, பேர் ஆயிடுச்சு. அதுதான் அந்த பாருங்க, அந்த காலத்திலே வைஃபை கனெக்ஷன் இருந்திருக்கு, ப்ளூடூத் கனெக்ஷன் இருந்திருக்குது. ஆகவே இறைவனுக்கும் மனிதனுக்கும் அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறது என்று காட்டுவதுதான் இந்த கனவு. வெறும் கனெக்ஷன் மாத்திரம் இல்ல, தூதர்கள் மேலும் கீழும் போய்கொண்டிருக்கிறார்கள். அதாவது அடுத்த நேரம் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக இறைவன் காட்டுகிறார். உனக்கு எதெல்லாம் தேவையோ அதனை வானதூதர்கள் வழியாக அனுப்புவேன், உனக்கு வந்து சேரும். உனது ஜெபங்கள், உனது விருப்பங்கள், உனது எண்ணங்கள், அவற்றை அந்த வானதூதர்கள் எடுத்து என்னிடம் கொண்டு வருவார்கள். அதுதான் கடவுள் யாக்கோபிற்கு கொடுக்கும் செய்தி. அதை கேட்டதுமே யாக்கோபுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்க்கையாக ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு பல அனுபவங்கள் அவருக்கு. அதன் பிறகு மீண்டுமாக அவருடைய அண்ணன் அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப யாக்கோபுக்கு ஏற்பட்ட அதே அனுபவம், அவருடைய தனிமையில், அவருடைய வெறுமையில், அவருடைய பயத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் இறை அனுபவம். இதே போன்ற அனுபவத்தை கொடுப்பதுதான் வழிநடத்தும் கனவுகள். நம்ம இரவு தூங்கும்போது முதல் வருகின்ற கனவு நம்ம பார்த்தோம், எல்லாத்தையும் ஒருங்கமைக்கும் கனவுகள், அது ஞாபகத்துக்கு வராது. இரண்டாவது ஆய்வு செய்கின்ற கனவுகள். அப்புறம் நம்ம மூன்றாவது காண்கின்ற கனவு தான் வழிநடத்தும் கனவு. ஆனா நமக்கு ஞாபகம் இருக்கிறதுல இது இரண்டாவது கனவு. முதலில் நம்மை ஆய்வு செய்யும் கனவு, அதன் பிறகு வழிநடத்தும் கனவுகள், கைடிங் ட்ரீம்ஸ். நமக்கு வருகின்ற மூன்றாவது கனவுகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவை கொடுக்கும். பாருங்க, நிறைய விஞ்ஞானிகள், நிறைய ஆசிரியர்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்கும் தலைவர்கள், இவர்கள் குழம்பி போயிருக்கும் பொழுது, என்ன செய்வதென்று தெரியாமல் அல்லலுறும் பொழுது, அவங்களுக்கு ஒவ்வொரு இரவும் கனவுகளில் அவர்களுக்கான ஒரு உள்ளுணர்வு வரும். என்ன செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வு கண்டிப்பாக வரும். உதாரணத்திற்கு இங்கிலாந்து நாட்டிலே ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் எலியாஸ் ஹாவ். எலியாஸ் சின்ன வயசுல, உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல தொழிற்புரட்சி இருந்தது 18வது நூற்றாண்டுல. அப்ப இங்கிலாந்து முழுவதும் எல்லாம் இயந்திரங்களை கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் புதிதாக அமைத்து உலகம் முழுவதும் அந்த பொருட்களை சென்று வித்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். அப்ப எலியாஸ் சிறு வயதுல பள்ளிக்கூடம் போக முடியல, ஏன்னா தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகணும். இப்பெல்லாம் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்த முடியாது. அந்த காலத்துல குழந்தைகளை தான் அதிகமாக வேலையில் அமர்த்தினார்கள், குறிப்பாக ஏழையாக இருக்கும் குழந்தைகளை. எலியாஸ் ஒரு ஏழையான குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய வேலை என்ன தெரியுமா? காலையில சிற்றுண்டி சாப்பிட்டதுமே உடனே தொழிற்சாலைக்கு போகணும். காலையிலிருந்து மாலை வரை 12 மணி நேரம், நடுவில் கொஞ்சம் மதிய உணவு, அவ்வளவுதான். அதை தவிர 12 மணி நேரம், அந்த காலத்தில் 8 மணி நேரம்லாம் கிடையாது, 12 மணி நேரம் உழைக்கணும். என்ன செய்யணும்னா, இந்த ஸ்க்ரீன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய ஸ்க்ரீன், அதுக்கு அந்த ஓரம் கட்டுவது, தைக்கணும். ஆகவே கையில் ஊசியும் நூலுமா ஸ்க்ரீன் எல்லாம் தச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவருடைய வேலை. எதுலேருந்து? சிறு வயதுலேருந்தே, சின்ன பையனாக இருக்கும் பொழுதே அவர் அது மாதிரி தொழிற்சாலைக்கு சென்றார். அவர் பள்ளிக்கூடம் போகலை, படிக்க முடியலை, மற்ற குழந்தைகளோட விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கிடையாது. ஆகவே 12 மணி நேரம் உழைத்த பிறகு வீட்டுக்கு போனதுன்னு என்னது, இரவு நேரம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் நேரம் இருக்கும். ஆகவே ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் வேலை வேலை ஏழை வேலை, இவ்வாறாக வாழ்ந்து விட்டார். அவருக்கு திருமணமாகி குழந்தைங்களாம் வராங்க. அப்ப எலியாஸ் யோசிக்கிறாரு, என்னை போன்று என்னுடைய குழந்தைகளும் நாளைக்கு வளர்ந்து
இது மாதிரி தொழிற்சாலையில் போய் பணி செய்யும் பணியாளர்களாக மாறக்கூடாது. என்னுடைய குழந்தைகளும் வருகின்ற தலைமுறையை சேர்ந்த குழந்தைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நன்றாக படிக்கணும், விளையாடணும், படித்தவர்களாக ஞானிகளாக மாறணும், நாளைக்கு எதிர்காலத்திலே அவர்கள் சான்றோர்களாக உயரணும். ஆகவே இந்த குழந்தை தொழிலை சிறுவர் சிறுமியர் வேலை செய்வதை ஒழிக்க வேண்டும். அப்ப என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, அவருக்கு இந்த இயந்திரத்தின் மீது ரொம்ப ஆர்வம், அதை பற்றிய அறிவு நிறையா, மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் உடனே இப்படி நினைச்சார், சரி கையில தைக்கிறதுக்கு பதிலா ஒரு தையல் இயந்திரம் அதை ஒன்று உருவாக்கணும்னா ஒரு 20-30 பேர் செய்யற வேலைய ஒரு இயந்திரம் செய்யணும். அவ்வாறாக நிறைய இயந்திரங்கள் இருந்தால் கண்டிப்பாக குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப தேவையில்லை. இதை மனதிலே வைத்து கொண்டு பாருங்க, மிகவும் உன்னதமான ஒரு குறிக்கோள். இந்த குறிக்கோளோடு அவர் என்ன செய்யறாரு, தையல் இயந்திரத்தை வடிவமைக்கிறார். அவர் சில வருடங்கள் கஷ்டப்பட்டு வடிவமைத்து விட்டார். ரொம்ப அழகா இருக்குது. ஆனா அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், தையல் இயந்திரத்துல ஊசி ஒன்று இருக்கும். அதுல நூலை கோர்த்து விட்டால் அது தைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இருக்கிற ஊசி போன்று அந்த காலத்துல இல்லை. நம்ம கையில தைக்கிற ஊசியில பார்த்தீர்கள் என்றால், அந்த ஊசியில எங்க கனமாக இருக்கிறதோ அங்கேதான் ஓட்டை இருக்கும். அதுல தான் நூலை பொருத்தி நம்ம தைக்கிறது வழக்கம். ஆனா அந்த ஓட்டை இருக்கிற இடத்த இயந்திரத்துல மாட்டினால் அது உள்ளே மறைந்து விடும். அதுல நூல் போட்டாலும் சரியா தைக்காது. ஏனென்றால் நூல் மேலே இருக்கும். அந்த கூர்மையான பகுதி தான் துணியை துளக்கும். அப்ப எலியாஸ் மாசக்கணக்கா முயற்சி பண்றாரு, இந்த ஊசியை எப்படி வடிவமைக்கலாம், அது கரெக்டா தைக்கிற மாதிரி. அது அவருக்கு புலப்படவே இல்லை. ஒரு நாள் அவருக்கு ஏறக்குறைய ஒரு விரக்தி வருகிறது. அப்ப சொல்றாரு, கடவுளே, நான் இந்த மனித குலத்தை உயர்த்துவதற்காக தானே இந்த இயந்திரத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். கடவுளே, உமக்கும் நல்லது செய்ய வேண்டும் தானே நான் நினைக்கிறேன். தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த இயந்திரத்தை எப்படி இன்னும் நல்லா வடிவமைக்கணும் என்ற அந்த உள்ளுணர்வை எனக்கு கொடுங்க, அந்த யுத்தியை எனக்கு சொல்லி கொடுங்க என்று சொல்லிவிட்டு அவர் படுத்துட்டார். படுத்ததுமே ஏறக்குறைய 3 மணிக்கு இந்த வழி நடத்துகிற இந்த கனவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 3:30, 4 மணி இந்த நேரத்தில் தான் கரெக்டாக வரும். அவருக்கு 3 மணிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னவென்றால், ஆப்பிரிக்காவில் சில பழங்குடியினர்லாம் இருக்கிறாங்க. எலியாஸ் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. திடீரென்று பார்த்தால் அவரை சுற்றி பழங்குடியினரெல்லாம் ஒரு வட்டமாக நின்று கொண்டு அவங்களுடைய நடனம் ஆடுகிறார்கள். அப்ப அவர் ஒன்று கவனிக்கிறாரு, இந்த பழங்குடியினர் எல்லாருமே கையில ஒரு ஈட்டி வைத்திருக்கிறார்கள். ஈட்டி வைத்துக் கொண்டே ஆடுகிறார்கள். அவரை மிரட்டலாம் இல்லை, அவர்கள் சும்மா ஆடிட்டு இருக்காங்க. நடுவில் இருந்து அவர் அப்படியே சுத்தி பார்த்து கொண்டே இருக்கிறார். இவங்களாம் ஏன் கையில் ஈட்டி வச்சிருக்கிறாங்கன்னு அந்த ஈட்டியை கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது உன்னிப்பாக கவனிக்கும் போது ஒரு காரியம் அவருக்கு புலப்படுது, ஒரு காரியம் தெரியுது. அவங்க ஈட்டிய கையில வச்சிருக்கிறாங்க, அதுல பருமனான இடத்த அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. கூர்மையான இடத்த கவனிக்கிறார். ஈட்டியில உங்களுக்கு தெரியும், மறுமுனையில கூர்மையா இருக்கும். அந்த கூர்மையான இடத்துல தான் அவர் பார்க்கிறாரு, ஒவ்வொரு ஈட்டியிலுமே கூர்மையான பகுதியில ஒரு ஓட்டை இருக்கிறது. உடனே அவருக்கு ஒரு யுத்தி வந்தது. சரி, முழித்து கொண்டார். வேகமாக ஓடி இரவிலேயே 3:30 மணிக்கே ஏற்கனவே இருக்கிற ஊசியை ஒன்று எடுத்தார். கூர்மையான பகுதியில அவர் என்ன செய்தார், துளையிட்டார். துளையிட்டதுமே அதுல நூலை கோர்த்தார், இயந்திரத்துல மாட்டினார். உங்களுக்கு தெரியும், முதல்ல தயாரிக்கப்பட்ட இயந்திரம் கையில் எப்படி சுத்தணும். அவர் அதை பொருத்திய பிறகு துணியை வைத்தார். அதுல இருக்கிற சக்கரத்தை இது மாதிரி சுத்த ஆரம்பிச்சாரு. அது அழகாக தைத்தது. இப்ப நம்ம பார்க்குற இயந்திரத்துல தைக்குது பார்த்தீங்களா, ரொம்ப வேகமாக தைத்தது. பாருங்க, ஒரு கனவு முடிந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள் அந்த இயந்திரத்தை அவர் முழுமையாக முடித்து விட்டார். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் அவருக்கு.
இவ்வாறாகத்தான் எல்லையாஸ் ஹாவ் என்பவர் இந்த தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார். பாருங்க, அவருக்கு குழப்பமான நேரம், என்ன செய்வதென்று தெரியாத நேரம். இறைவா என்று சரணடைந்ததுமே அவருக்கு உடனே ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் அவருக்கு ஒரு வழி நடத்துதல் வந்தது. அதன்படி செய்தார். அவர் வெற்றி பெற்றார். நிறைய அறிவியல் மேதைகள், பெரிய தலைவர்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான பேர் இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய தூக்கத்தின் நடுவிலே வந்த கனவிலே அவர்களுக்கு தோன்றிய அந்த யுத்தி, அவர்களுக்கு தோன்றிய அந்த கருத்து, அதை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்ப நம்ம இன்டர்நெட்டுக்கு போறோம். இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சர்ச் என்ஜின் இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா கூகுள் என்னென்ன மேஜிக்கெல்லாம் செய்யுது. இந்த கூகுளை கண்டுபிடித்தவர்கள் 2 பேர். அதில் லாரி பேஜ் என்பவர் தான் முக்கியமானவர். அவர் சொல்லுகிறார், இந்த கூகுள் பற்றிய அனைத்து விவரங்களும் அவருக்கு கனவுலே வந்துச்சாம். ஒரு ஒரு உதாரணத்திற்கு, உங்க எல்லாத்துக்கும் தெரியும், கூகுளுக்கு முன்பாக ஒரு சர்ச் என்ஜின் இருந்தது. அது பேர் யாஹூ. 90% மேல யாஹூவை தான் மக்கள் பயன்படுத்தினார்கள். அதுதான் டாப்ல இருக்குது. அப்ப அந்த யாஹூவை இன்னும் நன்றாக எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மென்பொருளை லாரி பேஜும் அவருடைய நண்பரும் சர்ஜ் பிரின் 2 பேருமே வடிவமைக்கிறாங்க. வடிவமைச்சிட்டு யாஹூக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. அதுல இருக்க மேலாளர், தம்பி உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. சார், நீங்க சர்ச் என்ஜின் வச்சிருக்கிறீங்க, நாங்க ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை உங்களுடைய சர்ச் என்ஜினோட சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் என்று சொன்னார். அப்ப அவர் சொன்னார், தம்பி, அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாஹூல அந்த காலத்துல அந்த கீவேர்டு போட்டுட்டு நீங்க சர்ச்னு தேடு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 30 வினாடிகள் அதற்கு மேல் எடுக்கும். 1 நிமிஷம் கூட எடுக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த காலத்துல நமக்கு வேண்டியதை டைப் பண்ணிட்டு சர்ச்ன்னு சொல்லிட்டு நாம் காத்திருக்கணும். அரை நிமிஷம், 1 நிமிஷம், அதுக்குள்ள போய் காஃபி கூட குடிச்சிட்டு வந்துடலாம். அது போன்று இருந்தது நிலைமை. இவர்கள் கூறினார்கள், இந்த மென்பொருளை சேர்த்து விட்டால் இன்னும் வேகமா அது வேலை செய்யும், இன்னும் திறமையாக அது செய்யும். உடனே அந்த யாஹூவோட மேலாளர் சொன்னார், தம்பிகளா, உங்களுக்கு விஷயம் புரியல. மற்ற சர்ச் என்ஜின்லாம் என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட 1000 வெப்சைட் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, 10,000 இருக்கு, அவங்களுக்குலாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எங்களுக்கு கோடிக்கணக்கில் வெப்சைட்ஸ் இருக்கு. ஆகவே கோடிக்கணக்கில் அதை தேட வேண்டும் என்றால் நேரம் எடுக்கும், பொறுமையாக தான் இருக்கணும். மக்கள் 30 வினாடிகள்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். பொறுமையா இருக்கட்டும், கண்டுபிடிக்கட்டும். நீங்க கொடுத்ததை சேர்த்தது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பலன் தராது. தம்பிகளா, இந்த விஷயம் கூட புரியலப்பா. இப்ப பாரு, ஒரு ரூமுக்கு போறீங்க, 10 புத்தகம் இருக்குது, அதுல ஒரு புத்தகம் நீங்க தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 புத்தகம் இருக்கிற இடத்துல ஈஸியா எடுத்துடலாம். அதே ஒரு 1000 புக்ஸ் அப்படியே குமிஞ்சிருக்குது, அதுல போய் ஒரு புத்தகம் எடுக்கணும்னா தேடணும், நேரம் ஆகும். அதுதான்ப்பா இது. இந்த விஷயத்த புரிஞ்சுக்காம சாஃப்ட்வேர்லாம் விற்கிறீங்களே, போங்கப்பான்னு அனுப்பிட்டார். லாரி பேஜுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, நேரத்தை குறைக்கலான்னு பார்த்தா இவர் இப்படி சொல்றாரு. சரி, நம்ம இன்னும் நேரத்தை குறைக்கிற மாதிரி ஏதாவது வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்து விட்டு படுத்து விட்டார். அப்போ ஒரு 3 மணிக்கு ஒரு கனவு வருது. முந்தின நாள் யாஹூக்கு போகும்போது அந்த மேலாளர் என்ன சொன்னாரு, 1000 புத்தகங்கள் இருக்கிற இடத்துல ஒரு புக்கு எடுக்கணும்னா அதுக்கு நேரம் எடுக்கும் அப்படின்னு. ஆகவே கனவுலையும் அது மீண்டுமாக வந்தது. எப்படின்னா, 1000 புக்ஸ் இருக்குது, அதுல ஒரு புக்கை தேடுறாரு, ரொம்ப நேரம் எடுக்குது. உடனே அந்த காட்சி கட்டாயிடுச்சு. வேற ஒரு காட்சி வந்துச்சு கனவுலே அவருக்கு. என்ன காட்சி தெரியுமா? ஒரு நூலகம் இருக்குது, லைப்ரரி. அந்த லைப்ரரியில அதே புத்தகம் எடுக்க இவர் உள்ள போறார். போகும்போது அந்த லைப்ரேரியன்
அந்த நூலகத்தை பராமரிக்கிறவர்கிட்ட எனக்கு இந்த குறிப்பிட்ட புத்தகம் வேண்டும் என்று சொன்னதுமே அவர் அங்கே லிஸ்ட்டில் பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு வேண்டிய புத்தகம் 500வது ஷெல்ஃபு, அதில் 178வது புத்தகம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் முதல்ல பார்க்குறாரு. முதல் ஷெல்ஃப் 100, அதோட கோடு. ரெண்டாவது 200, 300, 400, 500. அது நடக்கிறதுக்கு எவ்வளோ? 5 ஷெல்ஃபு, ஒரு 10 வினாடிகள் எடுக்கும். உடனே அந்த ஷெல்ஃபில் பார்க்குறாரு, ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும் 50 புத்தகங்கள் இருக்குது. ஒவ்வொரு தட்டுலையும் முதல்ல 50, 100, 180, அதுக்கப்புறம் 178. உடனே எடுத்து விடுகிறார். ஆகவே குவித்திருக்கும் அந்த புத்தகத்தில் ஒரு புத்தகத்தை எடுக்கிறது கஷ்டம். ஆனால் ஒரு நூலகத்தில் ஒரு குறியீடோட வைத்திருக்கும் புத்தகங்களை எடுக்கிறது ரொம்ப சுலபம். இதுதான் அவருடைய கனவிலே வருகிறது. இது பேர் தான் கோடிஃபையிங் என்று சொல்லுவோம். அதற்கு என்று ஒரு எண் கொடுத்து விடுதல். இதை வைத்து அடுத்த நாள் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய மென்பொருளை எடுத்தார். அதற்கு உள்ளே இந்த நூலகத்தில் எப்படி ஒரு கோடிஃபையிங் இருக்குதோ அதே கோடிங்க என்ன பண்ணாரு? அவர் மென்பொருளுக்குள் கொண்டு வந்தார். கொண்டு வந்தோன்னா பயங்கர ஆச்சரியம். அவர்களுக்கு எது தேவையோ அது ஒரு வினாடியில் கிடைத்து விட்டது. ஆகவே 30 வினாடிகள் தேவையில்லை, ஒரு வினாடியிலே முடியும். அப்பொழுதுதான் கூகுள் அவர்கள் அறிவித்தார்கள், உங்களுக்கு தெரியும், முதல்ல நீங்கள் எதை தேடினாலும் ஒரு வினாடிக்கு மேல் ஆகாது என்று. இப்போ கூட நீங்கள் ஏதாவது டைப் பண்ணீங்கன்னா அது காட்டும் 0.57 செகண்ட்ஸ், 0.63 செகண்ட்ஸ். அதாவது ஒரு வினாடிக்கு மேலே தேடுதலுக்கு நேரம் எடுக்காது. ஆகவே இதற்கான அந்த யுக்தியை கடவுள் அவங்களுக்கு எப்போ கொடுத்தாரு? இரவிலே தூங்கும் போது கனவின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதே போன்ற பல விஞ்ஞானிகள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, கணித மேதை. அவர் கூறுகிறார், அவர் கண்டுபிடித்த அனைத்து காரியங்களும், அந்த கணித சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும், சூத்திரங்கள் எல்லாமே அவருக்கு இரவிலே தூக்கத்தில் தான் வந்தது என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியும், தமிழ்நாட்டை சேர்ந்த கணித மேதை ராமானுஜர். அவர் கணிதத்தை பற்றி பல காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறார். ராமானுஜர் மிக தெளிவாக கூறுகிறார், அவர் கண்டுபிடித்த அனைத்து சூத்திரங்கள் எல்லாம் அவருக்கு இரவிலே, தூக்கத்திலே, கனவிலே தோன்றின. கனவிலே என்னென்னலாம் தோன்றியதோ அதை காலையில் எழுந்து அவர் கணக்கிட்டார், சரியாக வந்தது. இது போன்று பல அறிஞர்கள் அவர்கள் கண்டுபிடித்ததெல்லாம் அந்த இரவு தூக்கத்திலே. நமக்கு தெரியும், இப்பொழுது இரத்த பரிசோதனை, இப்பொழுது பிளட் அனலைசர் என்ற ஒரு இயந்திரம் இருக்கிறது. முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, ரத்தத்தை எடுத்து தனித்தனியாக டெஸ்ட் செய்யணும், ஒவ்வொன்றுக்கும், கொலஸ்ட்ராலுக்கு, இதெல்லாம். இப்போ வந்திருக்கிற இயந்திரம் பல காரியங்களை ஒரு நேரத்திலே கண்டுபிடித்து விடும். அதான் பிளட் அனலைசர் என்று சொல்வார்கள். இந்த பிளட் அனலைசரை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானி பல ஆண்டுகளாக முயற்சி செய்கிறார். ஒரு காரியத்தை சரியாக கண்டுபிடித்தால் மற்றொரு காரியத்தில் கோட்டை விட்டுவிடும், அது சரியாக கண்டுபிடிக்காது. இது போன்று ஒரு இதை சரி பண்ணால் இன்னொரு கோளாறு பண்ணும். இது போன்று அவர் அல்லலாடி கொண்டே இருந்தார். கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் அவரும் சொன்னார், கடவுளே, இது மக்களுக்காக நான் ஒரு கண்டுபிடிப்பு நான் செய்கிறேன், தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க என்ற ஒரு எண்ணத்தோட அவர் படுக்கைக்கு போனார். தூங்கி கொண்டிருக்கும் போது 3 மணிக்கு அந்த கனவு வருது. என்னன்னா, இந்த இயந்திரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு, அவர் ஒரு அமைப்பு போட்டிருந்தாரு, பல விதத்திலே மாற்றினார், அது சரியாக வரவில்லை. அந்த கனவிலே ஒரு அமைப்பு அவருக்கு தெரிஞ்சிச்சு. முதல்ல இதுதான் வரணும், 2வது இது வரணும், 3வது இது வரணும் என்று அது தெளிவாக வந்தது. முழித்து கொண்டார். அவர்கிட்ட பேப்பர் பென்சில் இருந்தது. அதில் இருக்கும் அந்த வடிவத்தை, அமைப்பை அப்படியே வரைந்து விட்டார். அதில் என்னென்ன எழுத்துக்கெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் அப்படியே எழுதி விட்டார். உடனே ஆச்சரியம். அடுத்த நாளே இதன்படி அந்த இயந்திரத்தை வடிவமைத்தார். எல்லாமே துல்லியமாக சரியாக காண்பித்தது. இன்று அது ஒரு மிகவும் பிரபலமான ஒரு இயந்திரமாக இருக்கிறது, பிளட் அனலைசர். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் குழப்பத்தில் இருக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம்
நாம் ஒரு தனிமை உணர்வில் இருக்கின்றோமோ, எப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றோமோ, நம்ம படுக்கைக்கு போகும்போது, இறைவா என்னால் ஒண்ணுமே முடியாது, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, ஆனால் நீர்தான் இந்த பிரபஞ்சத்தின் தலைவர், நீதான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர். பிரபஞ்சத்தை உருவாக்கியவருக்கு என்னுடைய பிரச்சனை ஒரு ஜுஜுப்பி என்று சொல்லுவோம். இறைவா என்னை வழி நடத்தும் என்று சொல்லி சரணடைந்த நிலையில் நீங்கள் படுத்து தூங்கினால் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் வரும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வரும். ஆகவே முதலிலே நாம் திண்ணமாக நம்ப வேண்டியது, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, எந்த ஒரு கேள்விக்கும் பதில் உண்டு. அது சாதாரணமாக அப்படி வந்துடாது. நான் சார்பு நிலையில் இருக்க வேண்டும். யாரை சார்ந்து இருக்கணும்? மனிதர்களை அல்ல, எனது அறிவை சார்ந்து இருக்கக்கூடாது, என்னுடைய திறமைகளை சார்ந்து நான் இருக்கவில்லை. நான் சார்ந்திருக்கும் ஒருவர் தான் இறைவன். இறைவனால் எல்லாம் கூடும் என்ற அந்த ஒரு ஞானம், இறைவனால் எல்லாமே முடியும் என்ற ஒரு திண்ணமான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோட நீங்க போய் படுத்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தீர்வு தேவையோ அது கனவின் மூலமாக வரும். நீங்க எவ்வளவுக்கு கடவுளுக்கு முன்பாக முகமூடி போடுகிறீர்களோ அந்த கனவில் வருவது கூட தெளிவாக இருக்காது. ஆனால் இறைவனுக்கு முன்பாக நீங்கள் முகமூடி இல்லாமல் தெளிவாக நீங்கள் நின்று பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தை தெளிவாக காட்டுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளர் சொன்னாரு, அவர் படுக்கும் பொழுது எப்பொழுதுமே எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லிட்டு தான் படுப்பாராம். படுத்து அவர் தூக்கம் வர வரைக்கும் இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார், எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே. அப்ப அவருக்கு கிட்டத்தட்ட 3 மணிக்கு சில ராகங்கள், டியூன்ஸே அவருக்கு வருமா. காலையில் அவற்றை வைத்து அவர் அதை பாடலாக மாற்றியதுமே அந்த பாடலாம் பயங்கர ஹிட்டு. அவருக்கு நைட்டு தூங்கும்போது அந்த ராகம் வருகிறது, லா 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 லா. அதை காலையிலே அவர் இசையாக மாற்றினார். இன்றைக்கு அந்த இசையானது மிக பிரபலமான இசையாக மாறி இருக்கிறது. ஆகவே எல்லாமே இறைவன் என்று நம்பி பாருங்கள். இரவு தூக்கத்திற்கு செல்லும் பொழுது உங்களையே அவரிடம் கையளித்து பாருங்கள். எல்லா தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா பதில்களும் கிடைக்கும். தொடர்ந்து இதை நாம் ஆலோசிப்போம். நன்றி, வணக்கம். கனவு என்பது நமக்கு ஆய்வு செய்கின்றது, வழி நடத்துகின்றது, நமக்கு திடத்தையும் அளிக்கிறது, வல்லமையை கொடுக்கிறது. எந்தெந்த குப்பைகளை நீங்கள் கலற்றி விட வேண்டுமோ அதை செய்தாக வேண்டும்.